அதானி குழுமத்துடன் தொடர்புடையவர் என கருதப்படும் தைவான் நாட்டைச் சேர்ந்த ஒருவரின் சுவிஸ் வங்கி கணக்குகளில் சுமார் 2600 கோடி ரூபாய் முடக்கப்பட்டதை அடுத்து அந்த குழுமத்தின் 7 நிறுவன பங்கு விலைகள் வீழ்ச்சியடைந்தன. எனினும் அந்த நபருடன் எந்த தொடர்பும் இல்லை என அதானி குழுமம் விளக்கம் அளித்துள்ளது. அதானி பவர் நிறுவன பங்குகளில் விலை 2.73 விழுக்காடும், அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ் நிறுவன பங்குகளின் விலை 2.42 விழுக்காடும், அதானி போர்ட்ஸ் நிறுவன பங்குகளின் விலை 1.37 விழுக்காடும், அதானி கிரீன் எனர்ஜி பங்குகளின் விலை 1.17 விழுக்காடும் சரிந்தன. அதானி என்டர்பிரைசஸ், அதானி டோட்டல் கேஸ், அதானி வில்மர் நிறுவனங்களின் பங்குகளும் விலை வீழ்ச்சி அடைந்தன. அதே நேரம் அந்த குழுமத்தின் ஏசிசி, என்டிடிவி, அம்புஜா சிமெண்ட்ஸ் ஆகிய 3 நிறுவன பங்குகள் சற்றே உயர்வு கண்டன. பண பதுக்கல் புகார் தொடர்பாக விசாரணை நடத்தி வரும் சுவிட்சர்லாந்து அதிகாரிகள் தைவான் நாட்டைச் சேர்ந்த ஒருவர் பல்வேறு வங்கிக் கணக்குகளில் வைத்திருந்த மொத்தம் 2610 கோடி ரூபாயை முடக்கியுள்ளனர். இந்த நபர் அதானி குழுமத்தின் பினாமியாக இருக்கலாம் என்ற அடிப்படையில் இந்த பணம் முடக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. அதானி குழுமத்தின் மீது தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வரும் ஹிண்டன்பர்க் ரிசர்ச் அமைப்பு எக்ஸ் வலைதளத்தில் சுவிட்சர்லாந்து ஊடகங்களை மேற்கோள் காட்டி ஒரு பதிவிட்டுள்ளது. அதில் அதானி தொடர்புடைய பண பதுக்கல் மற்றும் பங்கு மோசடி தொடர்பான விசாரணையில் பணம் முடக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளது. இந்த மோசடி 2021ஆம் ஆண்டு நடைபெற்றதாக ஹிண்டன்பர்க் தெரிவித்துள்ளது. மொரீஷியஸ் மற்றும் பெர்முடாவில் தைவானைச் சேர்ந்த சேங் சுங் லிங் என்ற நபர் முதலீடுகள் செய்ததாக கூறப்படுகிறது. இவர் முதலீடு செய்த நிறுவனங்கள் அதானி குழும பங்குகளை மட்டுமே வைத்திருந்ததாக கூறப்படுகிறது. எனவே இவர் அதானி குழுமத்தின் பினாமியாக இருப்பார் என அதிகாரிகள் கருதி விசாரணை நடத்தி வருகின்றனர் என செய்திகள் வெளியாகியுள்ளன. ஆனால் இந்த குற்றச்சாட்டை அதானி குழுமம் முழுமையாக நிராகரித்துள்ளது. சுவிட்சர்லாந்து நீதிமன்ற நடவடிக்கை எதிலும் தங்களுக்கு தொடர்பில்லை என கூறியுள்ள அதானி நிறுவனம் தங்களுடைய எந்த வங்கிக் கணக்கும் முடக்கப்படவில்லை எனவும் தெரிவித்துள்ளது.